இன்று கடவுளின் வார்த்தை. நாள் 29/1/26. ஒவதியா முதல் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். நீங்கள் என் பரிசுத்த பர்வதத்தின் மேல் மதுபானம் பண்ணினபடியே எல்லா ஜாதிகளும் எப்பொழுதும் மதுபானம் பண்ணுவார்கள். அவர்கள் குடித்து விழுங்குவார்கள், இராதவர்களைப் போல் இருப்பார்கள். 17ஆம் வசனம். ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பியிருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாயிருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 18ஆம் வசனம். யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும், யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமாயிருப்பார்கள். ஏசா வம்சத்தாரோ வைக்கோல் துரும்பாயிருப்பார்கள். அவர்கள் இவர்களை கொளுத்தி ஏசாவின் வம்சத்தில் மீதியாயிராதபடி இவர்களை பட்சிப்பார்கள். கர்த்தர் இதை சொன்னார். 19ஆம் வசனம். தென் தேசத்தார் ஏசாவின் மலையையும், சமனான தேசத்தார் பெலிஸ்தரின் தேசத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். அவர்கள் எப்ராயிமின் நாட்டையும் சமாரியாவின் நாட்டையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். பெஞ்சமின் மனுஷர் கீலேயாத்தையும் சுதந்தரித்துக் கொள்வார்கள். 20ஆம் வசனம். சர்பாத் மட்டும் கானானியருக்குள்ளே சிறைபட்டு போன இஸ்ரவேல் புத்திரராகிய இந்த சேனையும், சேப்பாராத்தில் சிறைபட்டு போன எருசலேம் நகரத்தாரும் தென்திசை பட்டணங்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். 21ஆம் வசனம். ஏசாவின் பர்வதத்தை நியாயம் தீர்ப்பதற்காக இரட்சகர்கள் சீயோன் பர்வதத்தில் வந்தேறுவார்கள். அப்பொழுது ராஜ்யம் கர்த்தருடையதாயிருக்கும். யோனா முதல் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் 2ஆம் வசனம். நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்குப் போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். 3ஆம் வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்குப் போய் தர்சீசுக்கு போகிற ஒரு கப்பலைக் கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்சீசுக்கு போக கப்பலேறினான். 4ஆம் வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. 5ஆம் வசனம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தந்தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படிக்கு கப்பலிலிருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கிப் போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். 6ஆம் வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருள்வார் என்றான். 7ஆம் வசனம். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. 8ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்குச் சொல்ல வேண்டும். உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து வருகிறாய்? உன் தேசம் எது? நீ என்ன ஜாதியான் என்று கேட்கிறார்கள். 9ஆம் வசனம். அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். ஆமேன்.